ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராமஸ் அரசவை கிச்சன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான சீரக ரசம் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம வறுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம தேவையான அளவுக்கு மிளகா வத்தல், நான் 6 மிளகா வத்தல் சேர்த்துருக்கேன். அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கருக விடாமல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா உங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போதே வாசனை சூப்பராக வரும். அந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை நாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறின பிறகு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. இதை மீதம் இருந்தால் நீங்கள் ஒரு டப்பாவில் கூட ஸ்டோர் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் ரசம் வைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரசத்துக்கு நான் ஒரு அரை பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பெரிய வெங்காயம் சேர்த்து ரசம் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இதில் ஒரு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, 2 பழுத்த தக்காளி நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதே போல் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு புளி கரைசல் பார்த்திங்கன்னா நான் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு சுவை இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம கையால் பிசையும் போது ரசத்துக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நல்லா கையால் அந்த தக்காளியை நல்லா மேஷ் பண்ணுங்கள். அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நம்ம கையால் மேஷ் பண்ணும்போது நல்ல டேஸ்ட் இருக்கும் ரசத்தில். இப்போ நல்லா மேஷ் பண்ணிட்டோம். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்தால் ஓகே, இல்லைன்னா எக்ஸ்ட்ராவாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா பவுடர், அந்த சீரக மசாலா பவுடரை ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மீதம் இருந்தால் நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு அடுத்த தடவை ரசம் வைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த ரசம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம அப்படியே எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நல்ல ஒரு 2 கொதி விட்டுருங்க. நல்ல ஒரு கொதி வரணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நான் ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்து ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ சின்ன துண்டு வெல்லம், இல்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் ஓகே தான். உங்களுக்கு டேஸ்ட் ஒரு வித்தியாசமான டேஸ்டான ரசம் வேணும்னா கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்து பாருங்கள். வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க வச்சுட்டு இதை அப்படியே இறக்கிடலாம். இப்போ இந்த ரசத்துக்கான தாளிப்புக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் கடுகு உளுந்த பருப்பு, அது நல்லா பொரிஞ்சப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம், ரெண்டுமே நல்லா பொரியணும். நல்லா பொரிய விட்டப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு வத்தல், இது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா வதங்கின பிறகு ஒரு அரை பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆயிடணும். அதை நாம் ரசத்தில் ஊற்றி நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். அந்த ஃப்ளேவர் ரசத்தில் அப்படியே இறங்கிடும். ஒரு சூப்பரான கமகமன்னு ஒரு சீரக ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நான்வெஜ்லாம் செய்யும்போது இந்த மாதிரி ரசம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே டைஜஸ்ட் ஆகும். உங்களுக்கு ஒரு நல்ல இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுற ஒரு ரொம்பவே டேஸ்டான ரசம். நார்மலாக நம்ம வைக்கிறத விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.